தளபதி படம் ஜனநாயகன் டைட்டிலே வச்சுருக்காரு பயங்கரமாக. படம் ரிலீஸ் ஆகலன்னு ரொம்ப கஷ்டமாச்சு. பொங்கலே கொண்டாட வேணான்னு நினைக்கிறேன். தளபதியாக எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தெரியுமா? ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும்னு இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு படத்துலையுமே அரசியல் பண்ணுவீங்க. எதில் அரசியல் பண்ணணுமே தெரியலையா உங்களுக்கு? எதில் டிமாண்ட் வைக்கணுமே தெரியலையா உங்களுக்கு? மனசாட்சி இல்லாத மனுஷனாக இருக்கீங்களே. ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் பொங்கலை கொண்டாட போகிறது இல்லையே. இந்த வருஷம் நான் பொங்கலே கொண்டாட போகிறது. தளபதி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் என் பொங்கல். அதாவது ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அவங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கலாம். யூஏன்னு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கலான்ட்டு கோர்ட்டே கொடுக்குது. ஒரு ஜட்ஜம் அவ்வளோ இதுவாகவே போல்டாக சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் கேஸ் கொடுத்தீங்க, இன்னொரு ஆள் எப்படி கேஸ் கொடுக்க முடியும்? 5 பேர் தான் பார்க்குறீங்க, அந்த 5 பேர் கொண்ட குழு தான் பார்க்குறீங்க. வெளியால் எப்படி அந்த படத்தை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எப்படி வெளியால் கேஸ் கொடுப்போம்? இப்படி நம்மளும் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், இது இருக்குது இது இல்லை, அதை பண்ண போகிறோம். இல்லாத ஒருத்தன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த 5 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் தான் இந்த கேஸை தொட்டிருக்கான். பரவாயில்லைங்க, விடுங்க. எப்போ வந்தாலும் தளபதி மாசு தாங்க. பொங்கல் இந்த வருஷம் கிடையாது, வேறு எந்த படமும் கிடையாது.